சீசரின் கவுன்சில் பதவி காலம் முடிவடைகிறது. அதிகாரம், அரசியல், போராட்டங்கள் இதையெல்லாம் கடந்து வந்த சீசர் ஒரு நிமிடம் அமைதியாக நிற்கின்றார். இந்த உச்சிக்கு நான் எப்படி வந்தேன்? அவரது கண்கள் மெதுவாக மூடுகின்றன. நினைவுகள் காலத்தை பின்னோக்கி இழுக்கின்றன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலத்தை இழந்த மனிதர்களின் கதை. வெல்கம் டு மாஸ்டர்ஸ் ஆஃப் டைம், சீசன் 1, ரோம், எபிசோட் 4, சீசரின் ஃப்ளாஷ்பேக். கிமு 100 ரோமின் உயர்குடி பேட்ரிஷியன் குடும்பத்தில் சீசர் பிறக்கிறார். அவருடைய தந்தையார் பெயர் கயஸ் ஜூலியஸ் சீசர், தாயார் அரோலியா. அந்த காலத்து ரோம் 2 சமூகங்களாக பிரிந்திருந்தது. ஒன்று பேட்ரிஷியன்ஸ், ஒன்று பிலிபியன்ஸ். பேட்ரிஷியன்றவங்க செல்வமும் அதிகாரமும் கொண்ட குடி. பிலிபியன்ஸ்ன்றவங்க சாதாரண மக்கள். சீசரின் தந்தை 16 வயதில் இறந்து விடுகிறார். சீசர் தனது வாழ்க்கையை பெரும்பாலும் அவரது தாயாருடனும் மற்றவர்களுடன் தான் ஃபேஸ் பண்ணுறாங்க. ஃபேமிலி மெம்பர்ஸோட தான் ஃபேஸ் பண்ணுறாரு. 16 வயசில் தந்தை எழுந்ததுனால தொடர்ந்து அவர் எல்லாத்தையுமே தனியாகவே எதிர்கொள்ள வேண்டிய ஒரு தன்மை ஏற்படுகிறது. 18 வயதில் அவருக்கு கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அந்த காலத்தில் ரோமில் 2 பெரிய தலைவர்கள் இருந்தாங்க. ஒன்று சுலே, ஒன்று மரியாஸ். இந்த 2 பேருக்கும் எல்லாம் எதிர் துருவங்களாக இருந்தனர்கள். இவருடைய குடும்பமும் இவருடைய சூழ்நிலையும் அரசியலை சுற்றியே எப்பொழுதும் இருந்து கொண்டது. சீசருடைய குடும்பமும் சூழ்நிலையும். இதில் சீசருடைய குடும்பம் மரியாஸுடன் அதிகமான தொடர்புடன் இருந்தது. இதனால் சுலேக்கு இவங்க குடும்பத்தை பார்த்தாலே பிடிக்கல. மரியாஸின் உறவினர் பெண்ணை சீசர் திருமணம் செய்து கொண்டதால் சீசரும் சுலேவுக்கு பிடிக்காமல் போய்விடுகிறார். ஒரு கட்டத்தில் சீசரை சுலே, உன் மனைவி விவாகரத்து செய் என்று சொல்கிறார். ஆனால் அதற்கு ஒத்துக்கொள்ளவில்லை சீசர். இதனால் சீசரை சுலே நாடு கடத்துகின்றார். சீசரின் சொத்துக்களை பறிமுதல் செய்கின்றார். அப்போ என்ன, அது பறிமுதல் செஞ்சதுனால இவருக்கு இவர் இந்த மாதிரி ஒரு சர்வாதிகாரியை எதிர்க்க முடியாமல் சீசர் சில காலம் தலைமறைவாகின்றார். தலைமறைவல் ஆன சீசர் என்ன பண்ணுறாரு, ஒரு ஸ்டேஜுக்கு சீசரோட ஃபேமிலி ஓரளவுக்கு இன்ஃப்ளூயன்ஷியலாக இருக்கிறதுனால சுலே கிட்ட போய்ட்டு அவங்க சொல்கிறாங்க, பார்ப்பா விட்டுரு, அவன் இக்னோர் பண்ண அவனை ஒன்றும் பெருசாக பண்ணிட மாட்டான் அப்படின்னு சொல்ல போக அவரும் சுலேவும் சீசரை இக்னோர் பண்ணிடுறாரு. போட்டோம், நம்மளோட எதிரியோட தெரிஞ்சவனா என்ன இப்போது போனால் போயிட்டு போட்டோம் அப்படின்னு விட்டுறாரு. இதனால் சீசர் இருந்தாலுமே சீசருக்கு இந்த ஊர், இந்த சூழ்நிலை இதெல்லாம் பிடிக்காமல் போய் அவர் என்ன பண்ணுறாரு, ரோமை விட்டு வெளியே சென்று ஆசியா பகுதிகளில் அந்த காலத்து ரோமின் படையில் சேர்ந்து கொள்கின்றார். நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா அவர் பிடிச்ச ஊர், பிடித்த உணவு, பிடித்த சூழ்நிலை இதையெல்லாம் விட்டு ஏதோ ஒரு காரணத்திற்காக வெளிநாடு சென்று பணிபுரிய வேண்டும் என்ற ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு சீசரின் வாழ்க்கை அவரை தள்ளுகின்றது. ஆனால் அங்கே போய் அவர் ஒரு போர் வீரனாக பணிபுரிகின்றார். மிகச்சிறந்த போர் வீரனாக பணிபுரிந்த சீசர் ஒரு காலகட்டத்திற்கு அப்புறம் சுலேவின் மறைவிற்கு அப்புறம் தான் ரோம்குள்ளேயே வராரு. அதுக்கப்புறமா தான் அவர் சீஃப் பாண்டிஃபிக்ஸ் மேக்சிமஸாக மாறுறாரு. அதுக்கப்புறமா தான் அவர் செனட் உறுப்பினர் ஆகிறாரு. அதுக்கப்புறமா தான் அவர் கவுன்சில் ஆகிறாரு. கவுன்சிலுக்கு அப்புறம் ப்ரோ கவுன்சில் ஆகி கவல் பதவிக்கு ஒரு படையை நடத்துகின்ற வல்லமையுடன் ஒரு தளபதியாகவும் ஒரு கவர்னராகவும் அவர் செல்கின்றார். இது நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷன் எவ்வளவுக்கு எவ்வளவு சவால்களை எதிர்கொள்கின்றானோ அவ்வளவு அவன் தைரியமானவனாகவும் பக்குவப்பட்ட மனிதனாகவும் உருவாக்குகின்றான். இதுதான் நம்ம சீசரோட வாழ்க்கையில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது. 16 வயசில் தந்தை இழந்த சீசர் எல்லாவற்றையும் தனியாகவே எதிர்கொள்கின்றார். அவருடைய தாய், அவங்களுடைய எல்லாமே கூட இருந்தால் கூட ஒரு மனுஷன் தந்தையை இழந்து அவன் இவ்வளோ விஷயத்தை எதிர்கொண்டு வருதுன்றது சீசரின் வாழ்க்கையை உற்று நோக்கினா நமக்கு புரியும். வரப்போகின்ற இந்த அனுபவங்கள் எல்லாம் சேர்ந்து தான் அவர் ஒரு பெரிய தளபதியாக உருவாக்குகின்றது. அது எப்படி அவர் தளபதியாராரு, அவர் எப்படி ஒரு சர்வாதிகாரியாரன்றதை அடுத்த அத்தியாயங்களில் நாம் பார்க்கலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தது காலத்தை இழந்த மனிதர்களின் கதையின் பகுதி 4. நன்றி, வணக்கம்.